ஆட்டிட்யூட் இல்லையா அம்மம்மா அச்சச்சோ ஐயா நான் ஒழுங்கு காட்டுற மாதிரி பேசாத நீடா நாயமுடா நேர்மைடா ஒய் பிளாக் சேம் பிளாக் அப்படி முடிய இப்படி எடுத்து நடந்து நடந்து காய்ச்சது. ஐயோ இவன் இவ்வளவு கேவலமா இருக்கான். இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. ஐயோ கனி உள்ள வந்து லாக் ஆயிடுச்சு. சரிம்மா நீ ப்ளீஸ் தண்ணிட்டு மான் குட்டி மாதிரி துள்ளி குச்சிட்டு இருந்த என் புள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. ஹாய் ஆல் வெல்கம் டு சாசி சங்கீதா vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எபிசோட் 16 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு காலையிலே நம்ம பிக் பாஸ்ல எழுந்த உடனே நம்ம எஃப்ஜே வந்து நம்ம சூப்பர் டீலக்ஸ் போனதுல இருந்து வந்த முதல் நாள்ல இருந்தே நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு ஆரம்பிச்சுட்டாரு. அதனால பார்வதி கிட்ட வந்து வேலை கொடுத்தோடனே பார்வதி ஏன்டா நான் இப்பதான்டா ஏஞ்சேன் ஒரு டீ குடிச்சிட்டு வந்து பண்றேன்டானா அதெல்லாம் முடியாது நீ வேலை பாரு அப்படின்னோடனே பார்வதி என்னால எல்லாம் பண்ண முடியாது நான் டீ குடிச்சிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னோடனே ஓ உனக்கு டீ குடிக்கிறியா டீ குடிக்கலாம் பண்ண மாட்டியா அப்படின்னு பிரவீன் டீ போட்டிருந்த பிரவீனை கூப்பிட்டு பிரவீன் நீ ஒரு வேலையும் பார்க்க தேவையில்ல நீ வெளியே வா கிச்சனை விட்டு வெளியே வா அப்படின்னோடனே உடனே தலை டீ குடிக்கிறதுனால என்ன ஆக போகுது அவுட் நீங்க வேலை செய்ய கூடாது நீங்க வாங்க கிட்ட இந்த டாபிக் போயிடுச்சு. தலை கிட்ட போனோடனே தலை என்ன சொன்னாங்கன்னா இங்க பாருப்பா நீ வேலை வேணா கொடுக்கலாம் ஆனா இன்னொருத்தவங்களை வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் உன்னால முடியாது அப்படின்னு. ஓ அப்படி சொல்றீங்களா சரி ஓகே ஒரு ரவி நீ போய் வேலை போடு பார்வதி நீ வா எனக்கு தெரியாது நீ வேலை பார்த்தாகணும் என்ன காப்பி குடிச்சிட்டு பண்றேன்றது இல்ல ஒரு டீ குடிச்சு பண்றேன்னு சொன்னதுல என்ன இருக்குன்னா ஆக்சுவலி இது என்னன்னா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க குடிக்கவே இல்லைல்ல எங்களை மட்டும் வேலை வாங்கினீங்களா எங்களை வந்து ஒரு டீ காஃபி கூட குடிக்காம வேலை வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரையும் இவனும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் இந்த விஷயத்துல என்ன சொல்றேன்னா பார்வதி சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா ஒரு நீங்க உங்களுக்கு வேணும்னா நீயும் ஆதிரையும் போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து கதை பேசும் போதெல்லாம் உங்களுக்கு டைம் ஆகுது இது பண்றதெல்லாம் தெரியாது. ஒரு காஃபி குடிச்சு டீ குடிச்சிட்டு வேலை பார்க்கறதுக்கு என்ன வேலை தானே பாக்குறேன்ற அவளும் அதை வேலையை பார்க்க மாட்டேன்றோடனே அங்க இருந்து ரம்யா வந்தா நீ மட்டும்தான் எல்லா ரூல்ஸையும் மீறுற அங்க பாரு வீணா பாரு வேலை பாக்குறோன்னு வீணா ஐயோ நம்மள வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்களே வீணா உடனே நானும் வேலை பார்க்க மாட்டேன் எத்தனை வேலை தான் கொடுப்பீங்க எனக்கு கால் வலிக்குது எனக்கு டயர்டா இருக்கு நீங்க எத்தனை தடவை வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா நீங்க என்னால வேலை எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு. ரியானாவை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம வந்து சூப்பர் டீலக்ஸ்லயே இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படின்னு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆப் வச்சுட்டாங்க அவங்களுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்தோடனே செம்ம கடுப்பாயிடுச்சு. அவங்களோட லக்ஸரி எல்லாம் போனதுனால அவங்க செம்ம வெறுப்புல இருக்காங்க. அதை எல்லார் மேலயும் தாக்கிக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து பண்ண மாட்டேன்னே நம்ம கன்னியக்கா போய் சொன்னாங்க இங்க பாருமா நீ வந்து அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அதுதான் அவங்களுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னு வேணா சொல்லிட்டாங்க. அவங்களோட ரூல்ஸை நான் கேட்காமலும் போலாம் ரூல்ஸை மீறலாம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான கான்சிக்வன்சஸும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நீங்க பண்ணணும்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ரூல்ஸ் பிரேக்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்ல அதுக்கு கான்சிக்வன்ஸ் வந்து அது என்ன பண்ணணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படி எனக்குன்னு ஒரு லெவல் இருக்கு அது வரைக்கும் தான் நான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படி யார் சொன்னாலும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படியா சரி நீ இருந்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு கனி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க எஃப்ஜே வந்து என் துணியெல்லாம் எடுத்து லக்ஸரி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னோடனே அங்க இருந்து போகும்போது அங்க இருந்து சுபிக்ஷா வந்து நீ என்னோட பெட்ஷீட்டை மடிச்சு வை அப்படின்னோடனே நம்மளோட எஃப்ஜே சொல்லிட்டாரு ஓ பெட்ஷீட் மடிச்சு வைக்குமா சுபிக்ஷா ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நீ என் வேலையை பார்க்காத என் வேலையை அப்புறமா பாரு நீ இப்ப போய் சுபிக்ஷாவுக்கு வேலை பாரு சொன்ன உடனே வியானா சொல்லுவாங்க இல்ல எஃப்ஜே இப்பதான் வேலை கொடுத்துருக்கேன் அந்த வேலையை நான் செய்ய முடியாதுன்னு சொன்னோடனே எத்தனை வேலை தான் நான் செய்யறது அப்படின்னு வியானா சொன்னோடனே அவங்க சொல்லுவாங்க அப்படியா சரி எஃப்ஜே சொல்லுவாங்க நான் என் துணியை எடுத்து வச்சுக்கிறேன் நீ போய் அதை வச்சுட்டு வா அப்புறமா இதை பண்ணு நீ ஒன்ஸ் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நான் வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த துணி எடுத்து வைக்கிறதுனா நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே எஃப்ஜேக்கும் இதுவாயிடுச்சு ஆக்சுவலா என்னன்னா வேணும்னே பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் இந்த பஞ்சாயத்து ஆயிடுச்சா அதுக்கப்புறம் ரூம் கிளீன் பண்றதுக்கு வந்தாங்க. ரூம் கிளீன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட பார்வதியும் வியானாவை தான் போட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கார்பெட் எல்லாம் கீழே எடுத்து வெள்ளையா கொஞ்சம் கொஞ்சமா டஸ்டா இருந்துச்சு. டேபிள தொடச்சிட்டு ரம்யா வந்து டிஷ்யூவை வந்து இப்படி தூக்கி போட்டிருப்பாங்க. நான் பெருக்கிட்டே இருப்பேன் நீங்க தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பீங்களா அப்புறம் நான் எப்படி பெருக்கணும் ஏது பெருக்கணும் எல்லாம் நீங்க எதுக்கு சொல்றீங்க நாங்க ஒரே பஞ்சாயத்து ஒரே கத்தல் நான் பண்ண மாட்டேன் நீங்க எப்படி சொன்னீங்கன்னா பண்ண மாட்டேன் என்ன எஃப்ஜே உடனே கேட்க இதைத்தானே நீங்க சொன்னாங்க கார்பெட்டை வெளியில உதறிட்டு இங்க வாங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்க உள்ளதான் உதறுவேன்னு உதறி அந்த கார்பெட்ல சின்ன சின்னதெல்லாம் இது வந்துச்சு
இதெல்லாம் என்ன எடுக்க முடியாது. பெருக்கிறது நான் இப்படிதான் பெருக்குவேன், நான் இப்படி எல்லாம் பெருக்க மாட்டேன், எனக்கு எப்படி பெருக்கணும்ன்றதுலாம் எனக்கு நீங்க சொல்லி தராதீங்க, இது பண்ணுலாம் நீங்க சொல்லாதீங்க, எத்தனை தடவை சொல்லுவீங்க அப்படின்னு. இதை தானம்மா நீங்க பிக் பாஸ் நீங்க லக்ஸுரி ஹவுஸ்ல இருக்கும்போது பண்ணீங்க, நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா? இப்ப என்னமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க செஞ்ச அதே விஷயத்தை உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு ஒத்துக்க முடியாது. அப்புறம் வந்து குப்பையை அள்ளி கவர்ல போட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்னு பார்வதி அக்கா வந்துட்டாங்க. பார்வதி வந்துட்டு குப்பையெல்லாம் எங்களால அள்ள முடியாது, நீங்க கூட்டின இந்த குப்பையெல்லாம் நீங்க வீட்டுல அவங்க வீட்டுல குப்பையெல்லாம் நீங்க தான் அள்ளணும். இப்ப என் வீட்டுல நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி நான் ரேப் பண்ணி வெளியே வச்சிருவேன். இப்ப அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னா, அது உன் வீடு, இது பிக் பாஸ் ஹவுஸ். பிக் பாஸ் ஹவுஸ்ல லக்ஸரி ஹவுஸ்ல நாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா என்னால அதெல்லாம் தொட முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அப்புறம் திருப்பி தலையை கூப்பிட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது சின்னதா ஸ்கூல் மாதிரி ஏதாவது ஐயோ மிஸ் இவன் பென்சில் எடுத்துட்டான், இவன் பேனா எடுத்துட்டான், எல்லாத்துக்கும் மிஸ்ஸ கூப்பிடுற மாதிரி தலைய கூப்பிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. தலையை கூப்பிட்டு பண்ணிட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸா இருந்தாலும் அந்த குப்பைகளை அவங்களே கட்டி போடுறதுன்றது என்னுடைய தனிப்பட்ட. கனி வந்தாங்க, இப்ப என்னதான்ப்பா பிரச்சனை உங்களுக்குன்னா இந்த குப்பையை எடுக்க மாட்டாங்கன்னா, பார்வதி இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் இங்க வேலை பார்க்கல, உங்களுக்கு முன்னாடி விக்ரம் வேலை பார்த்தாரு, கலை வேலை பார்த்தாரு, அவங்க எல்லாம் இந்த குப்பையை எடுத்துட்டு போனாங்க. அவங்க குப்பையை எடுத்துட்டே போலன்னாலும் இப்ப அவங்க எடுக்க சொன்னாங்கன்னா நீங்க எடுக்கணும் அப்படின்னா அதுதான் ரூல்னா. நீங்க என்ன மத்தவங்க எல்லாம் ஒரே வார்த்தை சொல்றாங்கன்னா ஒருத்தர் அதை மாற்றி சொன்னாங்கன்னா நீங்க மெஜாரிட்டிக்கு போறீங்க. 10 பேர் செய்யற வேலையை நான் செய்யணும்னு அர்த்தம் இல்ல, 10 பேர் செய்யறதுனால அந்த வேலை நான் கரெக்ட்னு அர்த்தம் இல்ல, நான் இதை செய்ய மாட்டேன். என்னோட கருத்தை மட்டும் நீங்க எடுக்க மாட்டீங்க, மொத்த கருத்து எடுக்கணும். அங்க வந்து விக்ரம் உன் கருத்து நல்லா இருந்தா எடுப்போம், உன் கருத்து கருவமாட்டா இருந்துச்சுன்னா அந்த கருத்தை எப்படி எடுக்க முடியும்னு விக்ரம் வராங்க சைட்ல சொல்லிட்டு. ரொம்ப அதிசயமா எஃப்ஜே வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவான், நீங்க அன்னைக்கு வந்து நாங்க வந்து வெளியில கிளம்பிட்டு இருக்கப்போ, அதாவது அந்த இது ஜெயிச்சு லக்ஸரி டைனருக்கு அப்ப ஜெயிச்சு கிளம்பிட்டு இருக்கப்போ நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருந்தா கூட இந்த வேலையை வந்து நாங்க செஞ்சுட்டா வந்து இது ரூல்ஸ் மீற மாதிரி இருக்கும், இந்த குப்பை எடுத்து போடுறது எங்களோட ரூல்ஸ் மீறல் தானே, நாங்க இது செய்ய முடியும்னு கரெக்டா சொன்னாப்பல. அதுக்கப்புறம் சரி அப்பவும் கேட்க மாட்டேன்றோடனே அப்புறம் வந்து வியனா வர என்ன வந்து நீங்க இப்படி பண்ணாதீங்க இப்படி பேசுங்க அப்படின்னா சொல்லக்கூடாதுன்னு மார்க் பண்ணி காமிச்சாங்க. உடனே நம்ம சொன்னாங்க, இங்க பாருங்க வியனா அவங்க நார்மலா தானே பேசினுக்கிறாங்க, அதே மாதிரி நீங்க நார்மலா பேசுங்க, இந்த மார்க் பண்றதெல்லாம் வச்சு இங்க மார்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன இத்தனை பேர் வந்து உங்களை ஒரேடியா சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஒரு ஆள் உங்களை உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுப்பாங்க, அவங்க வந்து நீங்க சரியா பண்ணனா கேட்பாங்க. அந்த மாதிரி பெருக்கிறது கூட நீங்க இப்படி பெருக்குனீங்கன்னா வராது வியானா, நல்லா இப்படிதான் பெருக்கணும் வியானா. பெருக்கிறதுக்குன்னு ஒரு வரமுறை இருந்தா அப்படி பெருக்குங்களேன், இல்ல எனக்கு இப்படிதான் நான் பெருக்குவேன். வந்துட்டாங்க அக்கா இப்படிதான் பெருக்கணும் நீங்க சொல்லாதீங்கக்கா, நீங்க வந்து சமையல வந்து ஐயோ சொன்னதுக்கு நான் சொன்னேன் இவ்வளவு நல்லா பண்றீங்க, உங்க மாதிரி என்னால சமைக்க முடியுமா, அதே மாதிரி பெருக்கத்தையும் என்னால முடியாது. ஏதாவது பேசணும் இது பண்ணணுன்றதுக்காகவே வியானாவும் பார்வதியும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம வியானாவுக்கு என்னன்னா பிக் பாஸ் சொல்லிட்டாரு நீ வெளியில தெரியவே இல்ல அப்படி சொல்லிதான் நாமினேட் பண்ணாங்க. அதனால ஏதாவது பண்ணி என்னையாடா தெரியாதுன்றீங்க, வரண்டா ப்ரோமோலன்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா இந்த எஃப்ஜியும் ஆதிரியையும் பண்றது நாம வந்து சூப்பர் டீலக்ஸ்ன்னு காட்டணும்னு நினைக்கிறது. இப்ப வியானா பக்கம் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் அவன் தாங்குறான்ற மாதிரி ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. இவங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கு. கனிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டோம், பிக் பாஸ் சொல்லிட்டோம், பிக் பாஸ் சொல்லும் போது நாங்க கேட்கிறோம். எல்லாத்துக்கும் பிக் பாஸ் வர எல்லாத்துக்கும் பிக் பாஸ் வர மாட்டாங்க கரெக்ட், அதே மாதிரி தலையதான் இருப்பேன். நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா நீங்க ஒரு வேலையும் பார்க்காதீங்க, நீங்க எழுந்துங்க சாப்பிடுங்க போய் டாஸ்க் கொடுத்தா விளையாடுங்க, எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க, இதுக்கான கான்சிக்வன்சஸ் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வேலையும் பண்ணி உங்களோட இதுக்கே நான் வந்துட்டு இருக்க மாதிரி என்னால முடியாதுன்னு கனி போயிட்டாங்க. எந்த வேலையும் செய்ய வேணாம் இந்த வாரம் முழுக்க, இது நான் சொல்றேன் தலையா நான் எடுக்கிற முடிவு. சரி அதுக்கப்புறம் வியானாவும் பார்வதியும் பேசுறாங்க. இல்ல கனி போயிட்ட உடனே ரம்யா எல்லாம் சொல்லாங்க, அப்ப நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம், நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னா நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சாப்பாடு கேம் எடுத்துட்டு வந்துட்டானுங்க, இதோட சாப்பாடு வச்சுடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள்தான் இந்த ரம்யாக்கும் பார்வதிக்கும் ஒரு மார்க் மாதிரி நடந்து பார்வதி ஐயோ நான் பயந்துட்டேன் ரம்யாவை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு மார்க் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிச்சுங்க. இதுக்கு அப்புறம் அம்மா நீங்க வேலையை பாருங்கம்மான்னு சொல்லிட்டு போன உடனே வியானாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. எப்படி பண்றாங்க பாரு, ரொம்ப மோசமான ஒரு மனுஷங்களா
இருக்காங்க. அதுவும் இந்த எஃப்ஜே எல்லாம் இருக்கான பாரு, இப்படிப்பட்டவனா நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. இவங்க எல்லாரும் வந்து கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. இதுல கேப்டனும் ஒருத்தர், கேப்டன் என்ன சொன்னாலும் அந்த கூட்டுக்கு ஒன்று சொல்லிக்கிறாங்க. ஒருத்தர் சிங்சாங் போடுறாரு, கேப்டன் சொன்னா கேப்டனுக்கு விசிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிஹேவியர்லயே அந்த கூட்டம் இருக்குது. அதனால அவங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கிற மாதிரியும் நம்மளெல்லாம் தனியா இருக்க மாதிரி காட்டுறாங்க. போன வாட்டி நாம லக்ஸுரி ஹவுஸ்ல இருக்கும்போது நாம ஏதாவது டாஸ்க் கொடுத்தா அவங்க ஏதாவது பண்ணாங்களா? எதுவுமே பண்ணல. ஆனா இந்த தடவை பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து இங்க வந்து இவங்க டாஸ்க் கொடுத்தா அவங்க எல்லாரும் ஓகே நான் பண்றேன் நான் இது பண்றேன் அப்படி பண்றேன்றாங்க. பாஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, இந்த வாட்டி வந்து ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும், அதனாலதான் மைக் போட்டா தோப்பு கணக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாரு. லக்ஸரி ஹவுஸ்ல வந்து வியானாவும் இவங்களும் போயிருப்பாங்க, பார்வதியும் போயிருப்பாங்க, நிறைய வாட்டி போயிருப்பாங்க. அப்ப வந்து போகக்கூடாது இல்லையா? அப்ப வந்து லக்ஸரி ஹவுஸ்ல போனதுக்கு வந்து வியானா முந்தின லைட்டே பார்வதி போவாங்க, கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்க யாரும் போக கூடாதுன்னு. ஒரு வாட்டி நம்மளோட கேப் தலை வந்து ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. திருப்பியும் காலையில வியானா போனதுக்கு தான் வியானா கிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்க தோப்பு பண்ண போடுங்க அப்படின்னா, அப்போ உடனே வியானா சொல்லுவாங்க இல்ல நான் போடுறேன், நீங்க என்கிட்ட மட்டும் இது பண்ணீங்க, பார்வதி போனாங்கல்ல பார்வதியை போட சொல்லுங்க அப்படின்னு. சரி அவ்வளவுதானே உங்க விஷயம், நீ போடு நான் உங்களை போட சொல்றேன். இல்ல நான் சொன்னதுக்காகலாம் நீங்க செய்யாதீங்க, நீ சொல்லிட்டலமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து ஃபர்ஸ்ட் நான் 20 தோப்புக்கு நான் போட சொல்லுவாங்க. அவ்வளவுதான் நான் போடுவேன். ஆனா 2 3 4 பார்வதி போடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்பயும் அடம் பிடிச்சிட்டு அது உள்ள போய் திவாகர் கிட்ட ஒரு மீட்டிங் வேற. இங்க பாருங்க இந்த கேப்டன் வந்து எல்லாத்துக்கும் பார்வதி சரியா மைக் போடாம இருப்பாங்க. அப்ப வந்து 10 தோப்புக்காரனை போட சொன்னாங்க. அத எவ்வளவு கேட்பாங்க, 10 தோப்புக்காரர் தானே போடணும், இப்படி போடுறேன்னு 10 தோப்பு. அது வந்து என்ன போட சொல்றா, அவ வந்து எப்படி என்ன பாயிண்ட் அவுட் பண்றா, அவ வந்து எல்லாரும் கூட்டு சேர்ந்து பண்றாங்க, நான் ஒரு தனி மனுஷி அப்படி இப்படின்னு திருப்பி அந்த தனி மனுஷியோட டாபிக் கொண்டு இது பண்ணிட்டாங்க. இதுதான் காலையில நடந்த சண்டை. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதை சொல்ல போற நேரத்துல வந்து இன்னைக்கு 2 பேர் கதை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கதை வந்து நம்ம பார்வதி அக்கா சொன்னாங்க. பார்வதி அக்கா சொல்லும் போது என்ன சொன்னாங்க, அவங்க ஒரு அக்மார்க்கு மதுரை பொண்ணு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அவங்க பிறந்த போது 12வது படிக்கும் போது தான் அவங்க அம்மாக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ஏஜ் கேப்பா. அவங்க +2 படிக்கும் போது அவங்க அம்மாவுக்கு ஒரு 43-44 ஏஜ் இருக்குமா. அதனால அவங்கள ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்களாம். இவங்க எங்களோட பாட்டி என்னோட பெரியமா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா வளரும் போதுதான் தெரிஞ்சுட்டு அவங்க அம்மா எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க, எனக்கு எவ்வளவு எங்க அம்மா எனக்கு வேறா இருந்திருக்காங்க அப்படிங்கறது லேட்டர் இன் லைஃப் தான் வந்து புரிஞ்சுது. அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு கிரிமினல் ஆயிரம், அவங்க அப்பால இருந்து எல்லாருமே கிரிமினல் ஆயிரம், அவங்க அண்ணன்ல இருந்து எல்லாருமே. அவங்க வந்து அவங்க அப்பா வந்து அவங்களோட பெரிய இழப்பு என்னன்னா அவங்க அப்பா வந்து இறந்துட்டாராம் ஆக்சுவலா. அப்ப வந்து இவங்க வந்து இந்த இதுவே வேணாம், கிரிமினல் இந்த சைடே வேணாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சென்னைக்கு வரணும், எப்படியா சென்னைக்கு வரணும்னு சொல்லிட்டு ஜேர்னலிசம் வச்சு சென்னைக்கு வராங்க. அப்ப அவங்க சப்போர்ட்டா இருந்தது அவங்க அம்மா தானா. அவங்க அப்பா அவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாரு போல. அதுக்கப்புறம் மொத்த குடும்பத்தையும் அவங்க அண்ணனை கல்யாணம் பண்றது எல்லாமே அவங்க அம்மா பண்ணதுனால அவங்க அம்மா ஒரு பெரிய பேக் போன்னு ஒரு பயங்கரமான ஒரு லேடியா அவங்களுக்கு இருந்திருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க அம்மாவோட லவ் என்னன்னு. அவங்க அப்பா வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருந்து இறந்துட்டதுனால அந்த டைம் பெருசா டிப்ரெஷன் பத்தி யாருக்கும் தெரியலன்றதுனால இப்ப எல்லாருக்கும் டிப்ரெஷன் அவேர்னஸ் இருக்கு. எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்காதீங்க, எது இருந்தாலும் ஓப்பன் அப்பா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து அப்புறம் வந்து பார்வதி என்ன சொன்னாங்களா, யாருமே ஒரு டேபுவான வேர்ட்ஸ் டேபுவான கொஸ்டின்ஸை யாரும் கேட்க மாட்டாங்கன்னா அதை பிரேக் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் யாரும் கேட்க கூடாது அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற வேர்ட்ஸ். இதே கொஸ்டின் வந்து ஒரு பையன் கேட்டிருந்தா அந்த ஷோ நல்லா போயிருக்கும். நான் கேட்டவனே வந்து கேரக்டர் அசோசியேஷன் பண்றாங்க அப்படிலாம் வந்து நம்ம பார்வதி அக்கா சொல்லியிருப்பாங்க. ஆனா பார்வதி அக்கா நல்ல வேலை பாத்தீங்க, அப்படியெல்லாம் பேசிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பிக் பாஸ்ல வந்துட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு குறும்படம் இருக்குது. ஆமா அவங்க அதையும் பேசுவாங்க. அவங்க பாரதி கண்ட புதுமை பெண், அவங்க வந்து பெரியாரோட ஃபாலோவர்ஸ், பெரியார படிச்சு அவங்களெல்லாம் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. ஆனா லிட்டரலி எனக்கு ஓவராலா எனக்கு இவங்களோட கதையை சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டிவ் பண்ணி எதுவுமே சொல்லல. ஷீ இஸ் லைக் எனக்கு வந்து நார்மலா எல்லாருக்கும் நடக்கிறதுதான் எனக்கும் நடந்தது. நான் அதை நார்மலைஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட கதையில. அடுத்து சின்ன பிள்ளையா சிறு பிள்ளையா மன்னித்து விடுங்கள். பட் இதுதான் என்னுடைய வினோத் வந்தாப்புல. வினோத்தோட கதை வந்து பிரவீன். நீ எல்லாரும் பிரவீன் பேரை வினோத்னே சொல்றாங்கப்பா இந்த வாட்டர் மேலானால. சரி ஓகே. அப்புறம் பிரவீன் வந்தாப்புல. பிரவீன் என்ன சொன்னாருன்னா, அவர் இருக்கிற எல்லா பிரச்சனையும் எல்லா இதுவுமே நான் பார்த்துட்டு வந்த ஒரு பையன் தான். அப்படி இருக்கும்போது நான் ஒரு மிமிக்ரி பண்ணி பெங்களூர்ல இந்த பையன் வந்து எனக்கு விஜய் சூப்பர் ஸ்டார், விஜய் நீங்களும் வாங்கலாம் விஜய் சூப்பர் ஸ்டார். பிரவீன் வந்து ரொம்ப வந்து எல்லா கஷ்டத்தையும் நான் பாட்டு வந்தவன் தான். அதே சமயம் நாங்க ரொம்ப ராஜ லோகத்துல வாழ்ந்தவங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்க, ரொம்ப நிறைய செலவுலாம் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க வீட்டுல ஒரு சீட் குடிச்சதுனால வந்து எல்லாமே லாஸ் ஆகி ₹1 பட்டாசு கீழே கிடக்குற பட்டாசு வெடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் நாங்க பட்ட கஷ்டம்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு நீங்களும் ஆகலாம் விஜய் சூப்பர் ஸ்டாரை வின் பண்ணி அவர் விஜய் டிவிக்குள்ள என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியல்ஸ் எல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய பேக் போனா இருந்தது அவங்க வைஃப் தான் அப்படின்னாங்க. அவங்க வைஃப் எனக்கு கடவுளா கொடுத்த வரம் என்னோட ஐஷு தான், என்னோட அல்டிமேட் என் ஐஷு தான். வந்து அவருக்கு ரொம்ப சந்தேகமா, அவங்க சந்தேகம்னா அவ்வளவு பெரிய சந்தேகப்படுவாரா. அப்படியும் இருந்து இது எல்லாத்தையும் டார்ச்சலையும் தாண்டி அவங்க இவங்களுக்காக நின்னதுதான் இவங்க வந்து இவர் வந்து ரியலைஸாவே ஆனாராம். ரியலைஸ் பண்ணி அது வரைக்கும் மனுஷனாவே இல்லையா ரியலைஸ் பண்ணி இந்த பொண்ணு தான் என்னோட லைஃப், இந்த பொண்ணு இல்லைன்னா என் லைஃபே இல்லைன்னு ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இவ்வளவுதான் இதை பத்தி பிரவீனை பத்தி சொல்றதுக்கு. பிரவீன் பத்தி முடிஞ்ச உடனே பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து கொடுத்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூஸ் ஃபேக்டரி தான் டாஸ்க். இந்த ஜூஸ் ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா எப்படி பண்ணாங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து 9 பேரும் சூப்பர் டீல் அவங்க எல்லாம் வந்து பாட்டில் கலெக்டராகவும், லக்ஸரி ஹவுஸ்ல இருக்கிற 6 பேர் வந்து ஓனராகவும், லக்ஸரி ஹவுஸ்ல இருந்து ஒருத்தரும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தரும் கியூசியா செலக்ட் பண்ணோம். அந்த கியூசியா செலக்ட் பண்றதுக்கு தலைவர் என்ன பேர் வச்சானா, யாரு வந்து அவனால ஓடவே முடியாது, அவனால யாரையோ பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாது, ஆனா குறை மட்டும் நல்லா கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க ஓட் பண்ணுங்கன்னு. நீங்க யார நினைக்கிறீங்க? பார்வதி அக்கா. அதேதான் பார்வதி அக்கான்றதான் எல்லாருமே சொன்னாங்க. பார்வதி அக்காவும் திவாகருங்க அதிகமா சொன்னாங்க. வியானாவை சொன்னோன்னே ஓ நான் ஓட மாட்டேனா, ஓ என்னால பேச முடியாதா, நான் வச்ச பாயிண்ட் கரெக்டா வைப்பேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா நீங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்க ஒண்ணு சொன்னாங்க, அந்த வேர்ட் என்ன வேர்ட்ஸ்னா ஆக்சுவலா எனக்கு மறந்து போச்சு அப்படின்வா. எல்லாரும் வியானா சொன்னே எல்லாரும் என்ன பாயிண்ட் அவுட் பண்றாங்க ஓடி போய் வியானா ஒரே அழுது ஒரே சீன் போட்டா சரிம்மா நீ பாலாத ப்ளீஸ் தண்ணிட்டு பாத்தீங்கன்னா வியானா போய் அழ ஆரம்பிச்சிட்டா. எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னு அப்புறம் வந்து எல்லாரும் விக்கி அழுதாங்க. எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கு, நான் எல்லாரும் அப்படியே தனியா பண்ற மாதிரி இருக்குன்னு நாங்க எல்லாம் எங்களோட ஒப்பீனியனை சொன்னோம். அது உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா என்ன பண்ண முடியாதுன்னா அப்ப பார்வை சொன்னாங்க, மா உன்னை 2 பேர் சொன்னதுக்கே அப்படி சொல்றீங்க, பேரும் அப்படிதான்மா சொல்றாங்கன்னா டேய் என்னால ஓட முடியாதாடா, என்னால பேச்சு திறமையில திருக்க முடியாதுன்னா அதெல்லாம் பண்ண முடியும். ஆனா ஒருத்தவங்க பேச்சு திறமையான இது பண்ணணும்னா அதை காது கொடுத்து கேட்கணும். அந்த திறமை உனக்கும் திவாகருக்கும் இல்ல. அதனால நாங்க உங்களை செலக்ட் பண்றோம்னு கியூசியா வந்து திவாகரையும் நான் பார்வதியும் செலக்ட் பண்ணாங்க. எங்களையோட கியூசியா கண்டுபிடிச்சிட்டீங்க, குறை கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு 2 பேர் போய் உட்காந்துட்டாங்க. நம்ம டீம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எஃப்ஜேக்கு வந்து லெமன் ஃபிளேவர் கொடுத்துருந்தாங்க, சபரிக்கு வந்து பைனாப்பிள் ஃபிளேவரு, ஆதிரைக்கு மேங்கோ ஃபிளேவரு, பிஸ்தா ஃபிளேவர் வந்து நம்மளுக்கு சுபிக்ஷாக்கு கொடுத்துருந்தாங்க, ரம்யாக்கு ரோஸ் ஃபிளேவரு, நம்மளோட வினோத்துக்கு வந்து ஆரஞ்சு ஃபிளேவர். எசன்ஸும் வாட்டரு சுகர் எல்லாம் வச்சிருவாங்க. என்ன பண்ணும், டோரை திறந்த உடனே ஒரு பாட்டில் அங்க வந்து ட்ரக்ல இருக்கும், அங்க இருந்து ட்ரக்ல இருந்து பாட்டில் எடுத்துட்டு வந்து நம்ம ஓனர்ஸ் எந்த ஓனர்ஸ் கிட்ட வேணா கொடுக்கலாம். ஓனர்ஸ் வந்து ஜூஸை கலக்கி அதுல ஸ்டிக்கர் ஒட்டி எல்லாம் ஒட்டி அதை கொண்டு வந்து கியூசிக்கு கொடுப்பாங்க. இத வச்சுதான் மார்க் ஸ்கோர் போடப்படும். கியூசி அதை எப்படி செக் பண்ணுவாங்கன்னா சுவை, ஃபிளேவர், நறுமணம் இருக்கணும், பேக்கேஜிங் நல்லா இருக்கணும், ஹைஜீனிக் இருக்கணும். இதுதான் கியூசியோட வேலை. இதுல ஜெயிச்சவங்களுக்கு என்ன, சப்போஸ் இது நம்ம சூப்பர் டீலக்ஸ் தான் ஓனரா இருக்காங்க, அவங்களுக்கு தான் காயின் தரப்போறோம். எத்தனை பாட்டில் விற்கிறாங்களோ அத்தனை காயின் வந்து நம்ம பிக் பாஸ் தருவாரு. காயின் விற்கும் போது யார்கிட்ட அதிகமான காயின் இருக்கோ அவங்க வந்து நெக்ஸ்ட் நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ஹவுஸ்ல யார் நாமினேட் பண்ணலான்றதையும் அவங்க முடிவு பண்ணுவாங்க. பிக் பாஸ் வீட்டார் ஒருவரை சேவ் செய்யும் பவர் 50% நாமினேஷன் பாஸும் அவங்களுக்கு கிடைக்கும் பிக் பாஸ் ஹவுஸ்ல, லக்ஸரி ஹவுஸ்ல. இதே பிக் பாஸ் டீம் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு நாமினேஷன் பாஸ் கிடைக்கும். பிக் பாஸ் லக்ஸரி டீமோட 50% கம்மி பண்ணிருப்பாங்க. லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தான் இந்த டைம் பண்ணிருந்தாங்க ரூல்ஸ். ஆமா, ஓனருக்கு வந்து எப்படி வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு எப்படி போகும்னா, இப்போ ஓனருக்கு வந்து காசு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பாட்டில் எல்லாம் பார்த்துட்டு, அதாவது பிக் பாஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா ஓனர் பாட்டில் எடுத்துன்னு போய் நம்ம கன்ஃபெஷன் ரூம்ல கொண்டு போவாங்க. கன்ஃபெஷன் ரூம்ல எது செலக்டட் ஆனதோ அதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து காயின் கொடுப்பாரு. அந்த காயினை எனக்கு வச்சுக்கலாம், இல்ல வந்து பாட்டில் கலெக்டருக்கு கொடுக்கலாம், நம்ம யாருக்கு வேணா கொடுக்கலாம். அந்த மாதிரிதான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க டாஸ்க். ஆரம்பிச்சோடனே எல்லாரும் ஓடி போய் பாட்டில் எடுத்து அந்த பாட்டில கிளீன் பண்ணி தண்ணி ஊத்தி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் நிறைய பாட்டில் கொண்டு போய் கொடுத்தாங்க. ஸ்டிக்கர் சரியா ஓட்டல, நம்ம கியூசி டீம் செம்ம ஸ்ட்ரிக்ட், சரியா ஸ்டிக்கர் ஓட்டல, இது ஓட்டல, ஃபிளேவர் வரல, டேஸ்ட் வரல அப்படின்னு நம்ம எஃப்ஜே வந்து எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா அவனுக்கு ஸ்மெல் வரலையா. லெமன் ஃபிளேவர் இன்னும் ஒரு 3 டிராப் போட்டேன்னா அது லெமன் டேஸ்ட் அதிகமாயிடும். அப்ப டேஸ்ட் அதிகமாகிடும்னா
இது வராது, இது இவ்வளவுதான் வருதுன்றான். திவாகர் அதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் வந்து நம்ம எஃப்ஜே வந்து பாட்டில் வச்சும் போது என்னோட ஜூஸ் எப்படிப்பட்ட ஜூஸ்னா அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் அன்வான்ட் டாக், நீ போ அதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நம்ம திவாகரும் பார்வதியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க இப்ப நம்ம ரம்யாவை கூப்பிட்டு, ரம்யா நீ 11 பாட்டில் கொடுத்துருக்கேன், அதுல நான் 2 பாட்டில் தான் செலக்ட் பண்ணிருக்கேன், அதுல நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வீணா இருக்கு அப்படின்னு அவ ரம்யா கிட்ட பேசினே இருக்கும் போது திவாகர் அடுத்து சபரி அண்ணா ஒரு நிமிஷம் இரு, நான் ரம்யாவை முடிச்சுட்டு அவங்க பாட்டில் எடுத்து வைக்கிறேன், இல்லைன்னா நம்மளே அவங்க குறை சொல்லுவாங்க. ஆக்சுவலி எனக்கு கியூசி பண்றதை போட்டு பார்த்து வைக்க எப்படின்னா வந்து அவங்க என்னதான் கியூசி ஒழுங்கா பார்த்தாலும் உள்ள ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு பண்ணாம தான் இருந்துச்சு. வினோத் ரிஜெக்டட் அதெல்லாம் வரும்போதே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நிறைய பேருக்கு அந்த உள்ள வெஞ்சன்ஸ் வச்சுதான் பண்ற மாதிரி. ஆக்சுவலி யார் யார் பாட்டில் ஜெயிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரம்யா வந்து 2 பாட்டில் வந்து அவங்க ஓகே பண்ணியிருந்தாங்க, ஆதிரைக்கு 2 பாட்டில் ஓகே பண்ணியிருந்தாங்க, சுபிக்ஷாக்கு 1 பாட்டில், சபரிக்கு 1 பாட்டில். தானா நம்ம வினோத்துக்கும் எஃப்ஜேக்கும் எந்த பாட்டிலுமே பண்ணல. வினோத் வந்து வினோத்தோட பாட்டிலுமே நசுங்கி இருந்துச்சு. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா யார் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் வைக்கிறான்றது மாதிரி நினைச்சுக்கிட்டாரு போல. அவர் பாட்டில் வந்து நசுங்கி இருந்தது, பாட்டில் கிளியரா இல்ல. மேபி இன்னைக்கோட டாஸ்க்ல அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். இது எஃப்ஜே லெமன் டீம் ரிஜெக்ட் ஆனது எது கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆம்பூஸ்ல இருக்கிற ஆளுக்கு பாட்டில் வந்து அதுக்கப்புறம் உங்க பிக் பாஸ் வந்து எனக்கு திவாகர் பண்றது பார்த்தா உண்மையா வெஞ்சன்ஸ் வச்சு பண்ற மாதிரி இருந்தது. கிட்ட கூட வர விடல, பார்த்தவனே இது ரிஜெக்ட், வினோத் இது ரிஜெக்ட், வினோத் ரிஜெக்ட் பண்ணுமா, ரீசன் எல்லாம் சொல்ல தேவையில்ல அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து நம்ம கன்ஃபெஷன் ரூம்ல பிக் பாஸ் கூப்பிட்டு காயின் கொடுத்தாங்க. எத்தனை பாட்டிலோ அத்தனை பாட்டில் காயின் கொடுத்து கேட்பாங்க, நீங்க வச்சுக்கிறீங்களா இல்ல பாட்டில் கலெக்டருக்கு கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஓனர்ஸுமே ஓனர்ஸ் நான் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இப்படி கொடுக்க போறீங்களா? நான் வச்சுக்க போறேன் பிக் பாஸ். இதுதான் இன்னைக்கு பிக் பாஸ் ஹவுஸ்ல நடந்த சம்பவம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்றத நம்ம அதோட அப்புறமா தற்காலிகமா இந்த எபிசோட இன்னைக்கு அந்த பாட்டில் கலெக்ஷனை நிறுத்திட்டு நாளைக்கு அந்த எபிசோட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாட்டில் கலெக்ஷன் இன்னும் எனக்கு தெரிஞ்சு பாட்டில் கலெக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் அடிதடி கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா நம்ம பிக் பாஸ் டீம் வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, அதனால அடிச்சுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இதே லக்ஸரி டீமும் பிக் பாஸ் டீமும் கொடுத்திருந்தேன்னா ரொம்ப செமையா இருந்திருக்கும். இது வந்து பிக் பாஸ் டீமுக்குள்ளேயே நல்ல ஒரு மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்ன பிக் பாஸ் புதுசா ஏதாவது அப்டேட் பண்ணிருப்பாரு, மேபி என்னடா இது சப்புன்னு போகுதுன்னு சொல்லிட்டு மாத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, until then bye from சாசி சங்கீதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல வந்து நாங்க பாக்குறோம். பாய்.